ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து இந்த ஆர்கான்ஸா ஃபேப்ரிக்கில் வந்து ஒரு லாங் ஃப்ராக் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் பாருங்கள், இது ஒரு 5 மீட்டர் ஆர்கான்ஸா ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். அது மாதிரி இது வந்து உள்ளே போடுறதுக்கு ஒரு 5 மீட்டர் சாட்டன் ஃபேப்ரிக்கு. ஸோ இதுக்குள்ளே டிராஃப்டிங் வீடியோ வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி அதே மெஷர்மெண்ட்டில் தான் இந்த ஃப்ராக்கை வந்து நம்ம இப்போது கட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம ஸ்கர்ட் கட் பண்ணலாம். இந்த கீழே உள்ள போர்ஷனுக்குள்ள டிராஃப்டிங் எப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஹைட் எடுக்கணும். ஹைட் வந்து நம்மளுக்கு 43 இன்ச் தேவை. அதுக்கு பிறகு அதோடைய வித்து வந்து இந்த மாதிரி 8 இன்ச் மேலே ஹிப் போர்ஷன் வந்து 8 இன்ச்சுக்கு ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். இது வந்து ஃபோல்டட் போர்ஷன், இது வந்து 2 ஓப்பன் போர்ஷன். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி மார்க்கும் பண்ணியிருக்கேன். என்றைக்குமே நம்மளுக்கு ஹைட்டு கூட இருந்துச்சுன்னா ஃபேப்ரிக்கில் நம்ம அம்ப்ரேலா இருக்குது, ஹைட்டு கூட இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கீழே வந்து எப்படினாலும் ஜாயிண்ட் அட்டாச் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஜாயிண்ட்டுக்காக இந்த மாதிரி ஒரு 2 ஃபேப்ரிக்கை எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி வச்சுருக்கேன். அப்போ நான் வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு அப்படி இந்த ஜாயிண்ட்டையும் கரெக்டாக அப்படி கட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபேப்ரிக்கை ஃபுல்லாகவே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இப்படி லே அவுட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ஹிப் போர்ஷன் பாருங்கள், இப்படி வச்சுட்டு கரெக்டாக நம்ம 43 இன்ச் வேணும் நம்மளுக்கு. ஸோ பாருங்கள், 43 இன்ச். பாருங்கள், 43 இன்ச் இப்படி கரெக்டாக 43 இன்ச் இருக்குது. இது இப்படி கரெக்டாக இப்படி சர்க்கிளாக 43 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணிட்டோம். இது நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஃபேப்ரிக்கும் இதை இதுக்கு ஜாயிண்ட் தேவைப்படும், அதுக்கு இப்படி மடக்கி வச்சுருக்கேன். ஸோ இப்படி அங்கே எட்ஜ் வரைக்கும் கரெக்டாக 43 இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இதை நம்ம கட் பண்ணிடலாம். இதை கட் பண்ணிவிட்டு இந்த ஃபேப்ரிக்கை நம்ம இந்த ஒரிஜினல் ஃபேப்ரிக், இது வந்து லைனிங், இதை கட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வச்சு இந்த ஃபேப்ரிக்கையும் கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரிஜினல் ஃபேப்ரிக்கை வச்சு இதுக்கு மேலே கட் பண்ணி வச்சு இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஜாயிண்ட் கொடுக்க போகிறோம். ஸோ எக்ஸ்ட்ரா ஜாயிண்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் துணியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அப்படி ஃபுல்லாக ஜாயின் பண்ணி அப்புறம் கடைசியில் கீழே நல்லா கரெக்டாக ட்ரிம் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி இந்த அம்ப்ரெல்லா ஸ்கர்ட் போர்ஷனுக்குள்ளே இதை கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ராக்கோடைய டாப் போர்ஷன் கட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து லைனிங் ஃபேப்ரிக்கு, சாட்டன் ஃபேப்ரிக். பாருங்கள், சாட்டன் ஃபேப்ரிக்கை வந்து நான் இந்த மாதிரி மாற்றி வச்சுருக்கேன். 2 ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸுக்கும் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஃபோல்டட் போர்ஷன் இந்த பக்கம் இருக்குது, ஓப்பன் போர்ஷன் இந்த பக்கம் இருக்குது. இப்போ நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு எவ்வளோ ஹைட்டு தேவைன்னா பாருங்கள், 14 இன்ச் தான் ஹைட்டு தேவை, ப்ளஸ் 1 இன்ச் 15. ஸோ நம்ம டோட்டல் ஹைட் வந்து 15 இன்ச் எடுக்க போகிறோம். இந்த மாதிரி இந்த டிராஃப்டிங் எப்படி பண்ணியிருக்கோமோ அதே மெஷர்மெண்ட்டில் நம்ம இந்த மாதிரி கரெக்டாக அப்படி வச்சுட்டு 15 இன்ச் ஃபஸ்ட்டு ஹைட்டை மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதோடைய விட்த்து பார்க்கணும். இதுக்குள்ளே விட்த்து எப்படின்னா செஸ்ட் மெஷர்மெண்ட் ப்ளஸ் 1.5 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம். ஸோ 7.5 ப்ளஸ் 1.5 இன்ச், இது வந்து நம்மளுக்கு 9 இன்ச் தேவைப்படும். ஸோ அதே மாதிரி கரெக்டாக இங்கேருந்து ஒரு 9 இன்ச் நான் கரெக்டாக இப்படி 9 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இதை கரெக்டாக நம்ம அப்படியே ஸ்கேலை வச்சு ஃபஸ்ட்டு மார்க். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நெக்கு ஃபோல்டட் போர்ஷனில் நம்மளுக்கு நெக் வரும். இதை கரெக்டாக அப்படி வச்சுட்டு நெக் வந்து நான் 2.5 இன்ச் எடுக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி 2.5 இன்ச். பிறகு ஷோல்டர் வந்து 3 இன்ச் எடுத்துக்கலாம். இங்கே ஆர்ம் ஹோல் மார்க் பண்ண போகிறேன். ஆர்ம் ஹோல் வந்து ஒரு 6 இன்ச். மெஷர் பண்ணிவிட்டு அப்புறம் இதுதான் செஸ்ட் மெஷர்மெண்ட். இங்கே வந்து நம்மளுக்கு 7.5 இன்ச் தேவை, நம்ம எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச் எடுத்துருக்கோம். இதை எப்படி மார்க் பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ரண்ட் நெக்கும் பேக் நெக்கும், இப்போது ஃப்ரண்ட் நெக் வந்து நான் 4 இன்ச் எடுக்கேன். ஸோ 4 இன்ச் இப்படி மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக இங்கேருந்து இப்படி 3 ஃப்ரண்ட் இன்ச் வந்து
ஃப்ரண்ட் நெக் வந்து 4 இன்ச் எடுத்திருக்கேன். அதுக்கு இப்படி ஒரு ஷேப் கொடுத்துடலாம். இந்த மாதிரி பேக் நெக் வந்து நம்ம 3 இன்ச் எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இங்கே மார்க் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு பேக் நெக்கை கட் பண்ணலாம். அதுக்கு பிறகு கீழே இங்கே வந்து நம்மளுக்கு 9 இன்ச், இங்கே வந்து நம்மளுக்கு 8 இன்ச் ஃபுல்லாக தேவைப்படும். ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு 8.5 இன்ச் இப்படி எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துகிட்டு நம்ம இப்படி க்ராஸாக இதை கட் பண்ணிடலாம். இங்கே ஆர்ம் ஹோலுக்கும் இப்படி ஒரு கர்வ் கொடுத்துட்டு நான் ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரண்ட் நெக்கை கட் பண்ணுறேன். இப்படி ஃப்ரண்ட் நெக்கை கட் பண்ணியாச்சு. பேக் நெக் வந்து ஒரு 3 இன்ச்சில் பேக் நெக்கை கட் பண்ணிடலாம். இது வந்து நம்ம லைனிங் ஃபேப்ரிக்கில் இந்த டாப் அப்படி கட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டு பேக் இதெல்லாமே இதை இனிமேல் நம்ம ஒரிஜினல் ஃபேப்ரிக் இந்த ஃபேப்ரிக் மேலே வச்சு கட் பண்ணிடலாம். இது வந்து இந்த மாதிரி நம்ம டாப்பை இந்த லைனிங் ஃபேப்ரிக்கில் வச்சு இந்த மாதிரி ஃப்ரண்ட்டும் பேக்கும் கட் பண்ணியாச்சு. நெக் வந்து நான் கட் பண்ணல. நெக் வந்து நம்ம அப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பச்சில் அப்புறம் கட் பண்ணிக்கலாம். இது வந்து பேக் போர்ஷன், இது வந்து அதோடைய ஃப்ரண்ட் போர்ஷன். இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்லீவ்ஸ் கட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்லீவ்ஸ் வந்து பாருங்கள், ஸ்லீவ்ஸோடைய டிராஃப்டிங் நம்ம ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஸ்லீவ்ஸை வந்து ஃபஸ்ட்டு நார்மல் ஸ்லீவ்ஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அதில் வந்து நம்ம பஃப் ஸ்லீவ்ஸ்க்காக எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் வச்சு கட் பண்ணணும். பாருங்கள், ஸ்லீவ்ஸ் கட் பண்ணதுக்கு ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு ஸ்லீவ்ஸ்னால் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஒரிஜினல் ஃபேப்ரிக்கில் வச்சு பஃப் ஸ்லீவ்ஸ் கட் பண்ண போகிறோம். ஸோ பஃப் ஸ்லீவ்ஸ்க்கு இப்போ வந்து நான் இது வந்து நம்ம நார்மல் மெஷர்மெண்ட்டில் தான் கட் பண்ணியிருக்கேன். பாருங்க, இங்கேருந்து ஒரு 8.5 இன்ச் எடுத்திருக்கேன் ப்ராடு. அதுக்கு பிறகு ஹைட் வந்து எனக்கு 12 இன்ச் தேவை. நான் இதை வந்து கொஞ்சம் கூட்டிக்கிடுவேன். பாருங்கள், இந்த அளவுக்கு 12 இன்ச் தேவை. ஏன்னா கீழேயும் மடக்குவேன், மேலே ஸ்டிச்சு போகும். ஸோ இது வந்து இந்த முட்டிக்கு மேலே வரைக்கும் அந்தளவுக்கு கொஞ்சம் பெரிய ஸ்லீவ்ஸாக கொஞ்சம் வரும் பஃப்னு. ஸோ இது மாதிரி நான் 12 இன்ச் வைக்க போகிறேன். மடக்கி போக நம்மளுக்கு ஒரு மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி மேலே ஸ்டிச்சுக்கும் கீழே மடக்குக்கும் போக நம்மளுக்கு ஒரு 10.5 இன்ச்சு கிட்ட தான் அந்த ஸ்லீவ்ஸ் வரும். அதே மாதிரி இங்கேருந்து ஒரு 3 இன்ச்சு கீழே எடுத்து இந்த மாதிரி கர்வ் கொடுத்துட்டேன். கீழே நம்ம எதுவுமே பெருசாக செய்யப்படுறது கிடையாது. கீழே நம்ம வந்து இப்படி எலாஸ்டிக் வைக்க போகிறோம். ஸோ இதுதான் நார்மல் ஸ்லீவ்ஸோடைய கட்டிங். இந்த நார்மல் ஸ்லீவ்ஸை வந்து நான் இப்போ இந்த ஒரிஜினல் ஃபேப்ரிக்கில் வச்சு கட் பண்ண போகிறேன். ஸோ இது பாருங்கள், இந்த மாதிரி இதை ஃபோல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த ஸ்லீவ்ஸை இந்த மாதிரி நம்ம கரெக்டாக அப்படி வச்சுக்கிட போகிறேன். இங்கே வந்து ஒரு 5 இன்ச் நான் எக்ஸ்ட்ரா எடுக்க போகிறேன். இதுதான் நம்ம பஃபுக்கு ஒரு 5 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுக்க போகிறேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ பஃப் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கூட குறைய எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கரெக்டாக இது மாதிரி 5 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு இந்த ஃபேப்ரிக் இப்படி கரெக்டாக வச்சுருக்கேன். இது மாதிரி இப்போ ஃபுல்லாக இப்படி நம்ம மெஷர் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு வந்து 13 இன்ச் ஆகுது. அதே மாதிரி நான் கீழே 12 இன்ச் கீழேயும் 13 இன்ச் ஃபேப்ரிக் அந்த மாதிரி எடுத்துக்கிடுதேன். கீழே வரைக்கும் இந்த மாதிரி 13 இன்ச் எடுத்துக்கிடுதோம். இங்கேருந்து நம்மளுக்கு 12 இன்ச் தேவை. ஸோ நான் அந்த 12 இன்ச்சில் இப்படி மார்க் பண்ணிவிட்டு இந்த போர்ஷன் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிடுதேன். இந்த இடத்துல ஒரு 5 இன்ச்சுக்குள்ள இடத்துல ஒரு சின்ன இப்படி நாச் மாதிரி கொடுத்துக்கலாம். ஏன்னா இவ்வளோ தான் நம்மளுடைய பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஸ்லீவ்ஸ்குள்ள ஃபேப்ரிக் அப்படி கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த சென்டரில் வந்து ஒரு இப்போது இது வந்து ஃபுல்லாக இப்படி
இந்த அளவுக்கு நம்மளுக்கு இப்படி சுருப்பு வரும். அதே மாதிரி கீழே இதை ஃபுல்லாகவே பஃப் நம்ம வந்து சுருக்கணும். ஸோ இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பஃப் ஸ்லீவ்ஸாக வரும்.